முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். குமுதம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருஷம் 2025ல நூற்றுக்கணக்கான படங்கள் நம்ம தமிழ் சினிமால பல படங்கள் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரி ரிலீஸ் ஆன படங்கள்ல 100 கோடி வசூலை தாண்டின படங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய படங்கள் என்னென்ன, அண்ட் இதை தாண்டி இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்ல இந்த படங்களும் வசூல் ரீதியா நல்ல விமர்சனங்களும் நல்ல வசூல் வாங்குச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய படங்கள் என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வருஷம் ஆரம்பத்தில், அதாவது 2025ஓட ஸ்டார்டிங்ல தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வரிசையா பெரிய பெரிய படங்கள், பெரிய ஹீரோஸோட படங்கள் மட்டும் இல்லாம புதுமுக இயக்குனர்களோட படம், புதுமுக ஹீரோயின்ஸோட படங்கள் அப்படின்னு வரிசை கட்டு நின்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ரிலீஸ் ஆன படங்கள்ல மக்கள் மத்தியில பேசு பொருளா இருந்த படங்கள் என்ன, மக்கள் மத்தியில போய் ரீச் ஆன படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியான அளவுல இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் வாரம் வெள்ளிக்கிழமை தியேட்டர்ஸ்ல ஒரு வாரத்துக்கு 7 படங்கள்லாம் ரிலீஸ் ஆனது கூட நம்ம இந்த வருஷம் பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆன அப்ப சில படங்கள் வரதும் தெரியல, போறதும் தெரியல. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு மக்கள் மத்தியில எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸுமே இல்லை, இப்படி ஒரு படம் வந்ததே மக்களுக்கு தெரியல அப்படின்ற அளவுக்கு பல படங்களோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த வருஷம் 2025ல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட படங்கள் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. அப்படி ரிலீஸ் ஆன படங்கள்ல வெறும் 7 படங்கள் மட்டும்தான் வசூல் ரீதியா 100 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட நடிப்புல இன்னும் பல பேரோட நடிப்புல ரிலீஸ் ஆன கூலி படம் 600 கோடிக்கு மேல வசூல் வாங்கியிருந்தது. இந்த வருஷத்தோட வசூல் ரீதியா பிளாக் பஸ்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கின படமா இருக்கிறது இப்ப வரைக்கும் கூலியா மட்டும்தான் இருக்கு. சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தலைவரோட படம் இந்த அளவுக்கு வசூல் வாங்கும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை செட் பண்றதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவரோட இந்த படம் என்ன மாதிரி விமர்சனங்கள் இருந்தாலுமே வசூல் ரீதியா 600 கோடி என்ன, அடுத்த படம் 1000 கோடி தொடும் அப்படின்ற அளவுக்கு தான் அவரோட படங்கள் எல்லாமே இருக்கும்னு சொல்லலாம். இந்த படம் தாண்டி குட் பேட் அக்லி அடுத்தபடியா தமிழ் சினிமால 2025ல ரிலீஸ் ஆன படங்கள்ல 100 கோடி ரூபாய் வசூல் வாங்கின படங்கள் லிஸ்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம டியூட், மதராசி, டிராகன், விடாமுயற்சி, தலைவன் தலைவி இந்த படங்கள் மட்டும்தான் 2025ல ரிலீஸ் ஆன தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன படங்கள்ல 100 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வாங்கின படங்களா இருக்கு. இதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா சில படங்கள் 50 கோடி ரூபாய் வசூல் வாங்கி அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் தான்ப்பா, இந்த படமும் வெற்றி படம் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்ற சொல்ற அளவுக்கு இருந்த படங்களா சொல்லணும் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன், ரெட்ரோ, தக் லைஃப் அப்படின்னு இப்ப ரிலீஸ் ஆன பைசன் படமுமே பாத்தீங்கன்னா விமர்சன ரீதியாவும் சரி வசூல் ரீதியாவும் மேல் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன அப்படின்னா, தனுஷ் படத்தோட குபேரா படம் 100 கோடி ரூபாய் வசூல் வாங்குச்சு. ஆனா தமிழ்ல இல்ல, தெலுங்குல 100 கோடி ரூபாய் வசூல் வாங்கின தனுஷோட குபேரா படம் தமிழ்ல அந்த அளவுக்கு வசூல் ரீதியா பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வாங்கல. தமிழ்ல அது ஒரு தோல்வி படம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குபேரா படம் பொறுத்த வரைக்கும் டைரக்டரும் சரி ப்ரொடக்ஷனுமே சரி அங்க தெலுங்குல பயங்கரமா ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயே தெலுங்குல அவங்க 100 கோடி ரூபாய் அந்த படத்துக்கான கலெக்ஷனை அள்ளிட்டாங்க. ஆனா தமிழ்ல அதை செய்ய தவறிட்டாங்க அப்படின்றதான் சொல்லணும். இதை தாண்டி 10 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வாங்கின சில நோட்டபிள் பிலிம்ஸ்லாமே இருக்கு. இந்த மாதிரி படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில ரீச் ஆகி இவ்வளவு வசூல்கள் வாங்கியிருக்கு. இதை தாண்டி வசூல் ரீதியாவும் விமர்சன ரீதியாவும் எப்பவுமே மக்கள் மனசுல நிற்கும் அப்படின்ற மாதிரியும் சில படங்கள் இந்த வருஷம் 2025ல ரிலீஸ்
இருந்தது. அப்படி அதை நோட்டபிளா சொல்லணும் அப்படின்னா 3BHKவாக இருக்கட்டும், குடும்பஸ்தன் படமாக இருக்கட்டும், மதகஜராஜாலாம் வந்து இவ்வளோ 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகியும் மக்கள் மத்தியில் இப்படி ஒரு ரீச் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி படங்களா இருக்கட்டும், 11 இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து இந்த 2025 ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் எப்பவுமே இடம் பிடிக்கக்கூடிய படங்களா வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்ல வந்து பார்க்கும்போது வெறும் 7 படங்கள் தான் இந்த வருஷம் 100 கோடி ரூபாய் வசூலை தாண்டி இருக்குப்பா. அதுவும் இந்த படங்கள் எல்லாமே மக்கள் வந்து கொண்டாடினாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்கள் கொண்டாடின அதர் லாங்குவேஜ் படங்களோட தாக்கம் அப்படின்றது நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் மேல அதிகமா இருக்கு அப்படின்றது தான் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா லோகா படமா இருக்கட்டும், காந்தாரா படமா இருக்கட்டும், இந்த 2 படங்களுமே வந்து தமிழ் ஆடியன்ஸ் பயங்கரமா கொண்டாடின ஒரு படங்களா இருந்தது. ஏன்னா லோகா படம் ரிலீஸ் ஆன முதல் வாரம் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா அப்படின்ற ஒரு கேள்வியோட இருந்தது. ஆனா அதுக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம வேர்ல்டு வைட் இந்த படத்தை வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதே தான் காந்தாரா படத்துக்குமே வந்து இப்ப வரைக்கும் வேர்ல்டு வைட் வந்து ஒரு மிகப்பெரிய ரிசப்ஷன் இருக்கு. வசூல் ரீதியாகவும் வந்து காந்தாரா வேர்ல்டு வைட் ரெக்கார்டை பிரேக் பண்ண போகுது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பார்க்க முடியுது. ஏன் இந்த மாதிரி படங்களை தமிழ் சினிமால கொடுக்க தவறுறாங்களா, இல்ல தமிழ் ஆடியன்ஸ் அந்த படங்களை கொண்டாட மறுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியுமே நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. நீங்க இந்த 2025 ரிலீஸ் ஆன இந்த படம் கண்டிப்பா வந்து வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவுமே வந்து இன்னும் மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சிருக்கணும்னு நினைக்கக்கூடிய படம் என்ன, அந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போற படங்கள்ல கண்டிப்பா எந்த படமும் வந்து ஒரு நல்ல ரீச் இருக்கும் நினைக்கக்கூடிய படங்கள் என்னவா இருக்கு அப்படின்றதுமே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான சினிமா விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம குமுதம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.